அது இதுன்னு ஒரு பெரிய ரெட் ஃபிளாக்னா என் அண்ணன் தான். இது அவரவர் தனிப்பட்ட உரிமை தானே. அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும். எங்க போனா ஸ்கார்ஃப் கட்டிட்டு போ, க்ளவுஸ் போட்டுக்கோ, இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே அப்பாவுக்கு அடுத்தது என் அண்ணன். ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணும்னு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஹாய் மை டியர் லவ்லி லவர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈபி ஃபிலிம் சிட்டி தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்ன, இன்னைக்கான ப்ரோக்ராம் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஈவி ஃபிலிம் சிட்டிக்கு வந்திருக்கோம். நீங்க கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்கும்னு. எனக்கு என்ன தெரியும். சம்திங் நியூ கமிங் அப். ஓகே, ஸோ ஆக்சுவலி நியூன்னு சொல்ல முடியாது, எனக்கு இது ஆல்ரெடி இப்போ நிறைய முறை வந்திருக்கேன், சொல்லிகிட்டே போகலாம். பிக் பாஸ் வந்திருக்கேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம கலைஞர் டிவிக்காக இப்போ வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நீ நானாக வந்திருந்தோம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ மோர் டு 10 to 5 times we visited. EVP Film City. Okay. Okay, bye. பாய் பாய். உள்ள செட்டுக்குள்ள போறோம் நாங்க. பாய். Right on. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 6.5 hours later. So hi my dear lovely lovable friends, actually we came to the end of the point. ஸோ இன்னைக்கான ஷோ வந்து நம்ம ஷோவாக இல்லை இருந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், நிறைய விஷயம் பங்களிச்சிருந்தோம். இது எல்லாமே நல்லா சிறப்பாக போச்சு. ஸோ இந்த மாதிரி ஸோ இது ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு 10th ஷோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ சிஸ்டரும் நானும் சேர்ந்து இன்னைக்கு முடிஞ்சளவுக்கு ஆக்சுவலி நம்ம பார்ட்டிசிபேட் தான் பண்ணோம். ஸோ தீர்ப்புன்றது பார்த்து எது காமன்னு பார்த்து இன்னைக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் அஸ். ஓகே, அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் லிப்ஸ்டிக் போடாதீங்கன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தான் நான் சொல்ல வரேன் அப்படின்றது. அதுவும் ஆங்கர் சொன்னாரு, அவங்க சிஸ்டர் கிட்ட சொன்னாங்க. அவர் வந்து அவங்களோட தங்கச்சிக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, சாப்பிட்டா உள்ள போகுதுன்றதுக்காக தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பேட்டியை பார்த்துட்டு என்னோட டீச்சர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நைட் 11 o'clock எனக்கு ஃபோன் பண்ணி, டேய் என்னடா பேசி வச்சிருக்க நீ அங்கே பண்ணி வாயா. அப்போ என்ன நீங்கள் வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்ஸாக இருந்தது. மன அழுத்தத்துக்கு உருவாயிட்டேன் அன்னைக்கு நைட்டு. என்னால் தாங்கவே முடியல. நான் அங்கே சொன்னது வேற, ஆனால் வந்தது வேற. ஃப்ரேமு இவர் கெட்டவங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஃப்ரேம் வருது, நல்லவர் போது அவங்க பிரதருக்கு வருது. செட்ல இருந்தவங்களுக்கும் தெரியாது. யாருமே என்கிட்ட வந்து பேச, என் அண்ணன் பேச யாருமே பேசவே இல்லை வந்து. ஸோ அவங்களும் இவங்களுக்கு தப்பா நினைச்சிருக்கலாம். நீ பண்ண விஷயத்துக்கு உங்ககிட்ட அவங்க கேள்வி கேட்கறாங்க, கேள்வியும் கேட்டுட்டு அதுக்கான பதிலும் அவங்களும் சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க. நான் பேசுறவனுக்கு பேச தெரியாது, ஒரு பெண்களை மட்டும் தான் சொல்றீங்க, ஆண்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டாமினேட் பண்றாங்க. அந்த இடத்துல நீ உனக்காக நீ டிஃபென்ஸ் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியான சண்டை. சொல்லி இருந்தேன்னா இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிருக்காது. மேபி ஆனது அவங்களுக்கு அது நல்லதா போச்சு. ஆக்சுவலி வீடியோ பார்த்து நீங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? பெரிய ஓகே அவங்க சொல்றாங்க, என் அண்ணா அப்படி கிடையாது எனக்கு தெரியும், சொல்லலாம்னு வரும்போது தான் வந்து அடுத்த டாபிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷோ பார்த்துருக்கப்ப தான் தெரிஞ்சது. என்ன பார்க்க போறோம்னா கிஃப்ட் கிரிச்சி பார்க்க போறோம். நாங்க வாங்கினேன் EVPல கிஃப்ட் வா தமிழ வாழ கொடுத்த ஷோல வந்து ஆக்சுவலி நிறைய கொடுத்துருந்தாங்க. நானும் நிறைய சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொடுத்து இவ்வளவு பெரிய டப்பா கொடுத்துருப்பாங்க. அது வந்து 6 packs வரும் பிரியாணி மசாலா. ஸோ அது ஒன்று தான் மீந்திருக்கு. ஸோ அது ஒன்று நம்ம பிரிச்சு காட்ட போறோம். ஓகே,
நான் பிரிக்கிறேன். நோ நான் தான் ஒரு நிமிஷம் நான் பிரிக்கிறேன். நான் தான் பிரிப்பேன். நான் பிரிக்கிறேன். நான் தான் வாங்குனா நான் தான் பிரிப்பேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனா நான் பேசி வாங்குனா நான் தான் பிரிப்பேன். நீ வந்து அண்ணனை வந்து அங்க வேற மாதிரி காமிச்சிட்டு நீ பேசி வாங்கினு வேற சொல்லிடுற. ஏய் அது நீ பிரிது நான் பிரிக்கிறேன். சரி பிரிச்சு தொலை. பாருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கைவே பாருங்க கடைசில அவர் தான் எடுப்பாராம். ஏன்னா எனக்கு கொடுத்தது. அதான் சொல்றான்ல புள்ள. ரெண்டு பேருமே உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலி அவங்க எதுக்கு கொடுத்தாங்க அந்த ஷோல நல்லா பேசினதுக்காக தான் இது கொடுத்தாங்களே. இல்லைன்னா இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நன்றி நன்றி டு கலைஞர் இதுல டிவி. வந்து சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எல்லா ஃப்ரையும் பண்ணிக்கலாம். சாரி இது வந்து தோசை கல்லுங்க. சாரி நான் இப்பதான் பாக்குறேன். இது நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலி இதுல இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடிமேட் ராவ்ஜி பிரியாணி மசாலா. இது நல்லா ஊற வச்சுட்டு அரிசியை இந்த மசாலா போட்டு தவால அப்படியே எடுத்துட்டு இதுல போட்டுட்டு தப்பு சிக்கன் தப்பு எல்லாம் தப்பு. குக்கிங்கே தெரியாது. தெரியாதுன்னு என்ன மென்ஷன் பண்றாங்க. ஆமா அதாவது வெறும் பேன்ல வந்து இந்த மசாலா ஊத்தி நல்லா பச்சை வாசனை போயிடுக்கு அப்புறமா இந்த அரிசியை ஊற வச்சு இந்த அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கன் போட்டு குக்கர்ல வச்சுட்டா பிரியாணி ரெடி. இதான் நானும் சொன்னேன். நாங்க மொத்தம் 5 முடிச்சிட்டோம். இது 6வது பேக்கெட். வீடியோக்காக பாக்கி வச்சு நாங்க எப்போ காலி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே பை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம். இன்று வெளிப்படுகிறேன் சோனு சோனியா சேனல். நன்றி. பாய் டார்லிங்.